ராஜ்யசபா இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னைக்கு கடைசி நாள். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு சீட்டிற்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவருடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால காலி பணியிடம் உருவாகி இருந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அதற்கான எண்கள் இருந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை ஒதுக்கி இருந்தனர். காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது வேட்புமனு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தாக்கல் செய்திருந்தார். அந்த நிலையில இன்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளாக இன்றுடன் முடிவடைந்துள்ள நிலையில இடைத்தேர்தல் வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் கால அவகாசம் கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவடைகிறது. இதுவரையில காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். தேர்தலில் போட்டியிட விரும்பி வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற உள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.